12 வசனங்கள் இருக்கிறது. நம்ம எல்லாரும் சேர்ந்து நான் வாசிக்க போகிறோம். எல்லாரும் வேதாகமங்களை திறந்து கித்தீத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க கோராகின் புத்திரருள்ள ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள்! என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்கள் மேல் வாஞ்சையும் தவணமுமாயிருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்போதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சியோனின் சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும். யாக்கோபின் தேவனே, செவிகொடும். எங்கள் கேடகமாகிய தேவனே, கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலய வாசற்படியிலே காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமாயிருக்கிறார். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 8வது மாதம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமாக 6வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். ஆமென். 8வது மாதம். 8 என்ற எண் அது ரொம்ப விரும்பத்தக்க நம்பர் அல்ல, அப்படித்தானே? 8வது நம்பர். வண்டி நம்பர் பிளேட்டு கூட 8ல் முடிகிற மாதிரி இருந்ததுன்னா அதை விரும்ப மாட்டாங்க. அல்லது ஆர்டிஓ ஆஃபீஸ்லேயே அந்த எண்ணை அதை மறைச்சிருவாங்க. ஏனென்றால் ராசி இல்லாத எண் என்று அவர்கள் கருதுகிறார்கள். ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு ஆமென், ஒரு நாளும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதமற்ற நாட்கள் கிடையாது. எல்லா நாட்களும் ஆமென், எல்லா நாட்களும், வருஷத்தின் 365 நாட்களுமே ஆசீர்வாதமான நாட்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஆசீர்வாதமான நாட்களாக ஆக்குறதும் ஆசீர்வாதமற்ற நாட்களாக ஆக்குறதும் தேவன் கையில் இல்லை. யார் கையில் இருக்கு? நம்ம கையில் இருக்கு. இந்த வாக்குத்தத்தத்தை பாருங்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி. யாருதான்? நம்ம தான். அதை நீரூற்றாக்குறதும் இல்ல, அப்படியே காலம்பூரா அழுதுகிட்டே இருக்கிறதும் யார் கையில் இருக்கு? நம்ம கையில தான் இருக்குங்க. இங்க ஆண்டவர் அதை உங்களுக்காக அழுகையின் பள்ளத்தாக்கை நீரூற்றாக மாற்றி விடுவார் அப்படி சொல்லவில்லை. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து
அந்த அந்த வார்த்தை பாருங்க, உருவ நடந்தின என்ன அர்த்தம்? ஊடுருவி அதுல போகணும், அந்த வழியாய் கடந்து வர வேண்டும். அழுகையின் பள்ளத்தாக்கு, அழுகையின் பள்ளத்தாக்கு வழியா கடந்து வரணும். ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் அழுகையின் பள்ளத்தாக்குகளை அனுமதிப்பார், அனுமதித்திருக்கிறார். யாரும் அதுல இருந்து நம்ம தப்பிக்க முடியாது, சரிங்களா? அழுகையின் பள்ளத்தாக்கு. தாவீது சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா, நான் அழுகையின் பள்ளத்தாக்கியே கடக்கவில்லை, நான் நேரடியாக அப்படியே, நாங்கள்லாம் யாருன்னா சுனாமியிலே ஸ்விம்மிங் போடுறவங்க, எங்களையெல்லாம் எதுவும் பாதிக்காது அப்படி சொல்ல முடியாது. நம்ம எல்லாருமே வேதத்திலேயே நம்ம வாசிக்கிறோமே, ஃப்ரம் த பிகினிங் டில் த எண்ட் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து உட்பட பாடுகளின் ஊடாய் கடந்து போயிருக்கிறார். ஆனால் அதுல உள்ள ஒரு பியூட்டி என்னன்னா, அதிலே நாம் அமிழ்ந்து போவதில்லை. அழுகை பள்ளத்தாக்கு பொதுவாக அந்த டி வேர்ட்ஸ், வேர்ட்ஸ் ஸ்டார்ட் வித் டி, அது எல்லாமே பாருங்க நெகட்டிவா தான் இருக்கும். டில ஒரு வார்த்தை சொல்லுங்க, டி. சங்கீதா சொல்லுங்க, டி. டௌரியா? அது டெவலப்மெண்ட். முருங்கக்காய், சரி. டிப்ரெஷன், டெத், டிஃபீட், டெப்ட், கடன். மோஸ்ட் ஆஃப் தி, இப்ப தம்பி சொன்னது போல டெவலப்மெண்ட் அது 1-2 இருக்கும், சில விதி விலக்குகள். ஆனால் பெரும்பாலும் பாருங்க, டிசீஸ், டிஃபிகல்ட்டி, டேஞ்சர், டெவில், இதுகள் எல்லாமே என்ன எழுத்துல தான் ஆரம்பிக்குது? டீல தான் ஆரம்பிக்குது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாராம், கோ டி. அதுதான் காட் ஆச்சாம், ஜீவோ டி, காட். எல்லாம் அந்த நெகட்டிவான காரியம். சோ இந்த அழுகை பள்ளத்தாக்கு நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே, இந்த சங்கீதத்தினுடைய பின்னணி பார்க்கும்போது, கோராகின் புத்திரர் அவர்கள் லேவியர்கள், அவங்க ஆசாரிய பணி செய்கிறவர்கள், அதிலே ராகத் தலைவர்கள், மியூசிக் டைரக்டர்ஸ், வொர்ஷிப்பர்ஸ், அவங்கள்ட்ட கொடுக்கப்பட்டது. அநேகர் கருதுகிறார்கள் இத கோராகின் புத்திரர் தான் எழுதியிருக்க கூடும் என்று. சிலர் இல்லை, தாவீது எழுதி அங்கே கோராகின் புத்திரிடத்துல கொடுக்கப்பட்டு அவங்க வாங்கின, அவங்க 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 எழுதின சங்கீதமாக, இதை அவங்க பாடின சங்கீதமாக இந்த 84 சொல்லுகிறார்கள். என்ன இருந்தாலும், ஏனென்றால் தாவீது எழுதியிருப்பாரே, ஆனால் தாவீதின் சங்கீதம் என்று அதுல போடப்பட்டிருக்கும். மற்ற நிறைய சங்கீதங்கள், இதற்கு முந்தின சங்கீதங்கள் பார்த்தீங்கன்னா, ஆசாபின் சங்கீதம், இதற்கு பிந்தின சங்கீதம் 85, 86 பார்த்தீங்கன்னா தாவீதின் சங்கீதம் அப்படியெல்லாம் போடப்பட்டிருக்கிறது. ஆகவே யார் எழுதினாங்களோ, ஆனால் இதனுடைய நடை இதைகளெல்லாம் பார்க்கும்போது அதிகமாக தாவீது எழுதி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. தாவீது எழுதி ராக தலைவனாகிய கோராகின் புத்திரிடத்துல கொடுத்து அவர் பாட சொல்லி இருக்கலாம். ஆகவே இது தாவீதின் சங்கீதம் என்றே எடுத்துக்கொள்வோம். அவர் சொல்லுகிற இந்த வார்த்தைகள், இந்த 12 வசனங்களுமே கண்ணீரின் பள்ளத்தாக்கை எப்படி நாம நீரூற்றாக்கி கொள்ள முடியும் என்பதை பற்றியதுதான். அருமையானவர்களே, இதுல நாம் பார்க்கிற ஒவ்வொரு, நான் ஏற்கனவே பார்த்தோம், கண்ணீரின் பள்ளத்தாக்கு, the valley of tears, கண்ணீரின் அனுபவங்கள், இழப்புகள், பாடுகள் எல்லாருக்குமே வந்திருக்கிறது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு,
தாவீது, மோசே, எல்லாருடைய வாழ்க்கையிலையும், பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி, எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கண்ணீரின் பாதை வந்திருக்கிறது. அதிலேயே அவருடைய காலங்கள் முடிந்து விடவில்லை. நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நிச்சயமாக அந்த அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவன் நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ள முடியும். இங்கிலீஷ்ல ரொம்ப அருமையா போடும். Passing through the valley of Baca, they make it a spring. The early rain also covers it with blessings. அதாவது அதுல பயன்படுத்தப்பட்டிருக்கிற அந்த அழுகையின் பள்ளத்தாக்கு என்ற வார்த்தைக்கு பாக்கா என்று வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. பாக்கா என்றால் அழுகை, டியர்ஸ், பிசின் தைலம். அது அந்த ஒரு மரம், அது பிசின் மாதிரி அப்படியே வடிந்து கொண்டே இருக்குமா. இந்த மரத்துக்கு பேர் கண்ணீரின் மரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The valley of Baca, கண்ணீர். They make it a spring. அவர்கள் அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். அத அழுகையின் பள்ளத்தாக்க நீரூற்றாக, ஃபவுண்டைன், ஸ்பிரிங் ஆக மாற்றுகிறார்களாம். ஒரு பக்தன் விதமாய் சொல்கிறார், பாக்கா டு பெராக்கா. பெராக்கானா என்னது? கர்த்தருடைய சந்நிதி, துதி, பாடல். பாக்கானா அழுக, பெராக்கானா துதி, பெராக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம். எதிரியை முறியடித்த பெராக்கா, the temple of God, பெராக்கா. சரிங்களா? வர சண்டே அந்த பாட்டை பாட போறோம். பெராக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம். பாட்டை கேள்விப்பட்டதே இல்லையா? எங்கேயோ வேறொரு உலகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கிறீங்க. பெராக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம். ஸோ இந்த மாதம் பாக்கா டு பெராக்கா, சரியா? பெராக்கா ஜெப இல்லம், ஆல் நைட் பிரேயர், அந்த அவங்க வீடு பெராக்கா ஜெப இல்லம் அப்படின்னு அழைக்கப்படும். பெராக்கா கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய பிரசன்னம், துதி, பாடல், சங்கீதம். சோ எப்பேற்பட்ட அழுகையின் பள்ளத்தாக்கையும் நாம் என்னவாக மாற்றிவிட முடியும்? நீரூற்றாக மாற்றிவிட முடியும். கடந்த மாதத்திலே ஆண்டவர் கிருபையா இந்த ஜெபத்தை மையப்படுத்தி ஜெப நாட்களாக நாம் அனுசரிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஜூன் மாதத்திலே 25வது வெள்ளி விழா ஆண்டு ஆராதனைகள் சிறப்பாக நடத்தும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். அதற்கு அடுத்த மாதம் ஜூலை மாதம் ஜெபத்தில் அதிக நேரம் நம்ம ஜெபத்திற்கு முக்கியப்படுத்தினோம். அடுத்து இந்த மாதம் என்ன மாதம் என்றால் மந்த் ஆஃப் இவாஞ்சலிசம். மந்த் ஆஃப் இவாஞ்சலிசம், சுவிசேஷ பிரபல்ய மாதம். சுவிசேஷ பிரபல்ய மாதம், சரிங்களா? சுவிசேஷம் அறிவித்தல், சபையில, நம்முடைய தனிப்பட்ட குடும்பத்தில் ஆத்ம ஆதாயம் செய்து நற்செய்தி அறிவித்து ஜனங்களை ரட்சிப்பின் பாதையில சபைக்கு கொண்டு வந்து இந்த மாதத்தில் ஞானஸ்தானம் அநேகர் எடுக்க நம்ம என்ன செய்ய போறோம்? பிரயாசப்பட போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இது நம் ஒவ்வொருவர் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. அது ஒரு கண்ணீரின் பள்ளத்தாக்கு போல தெரிந்தாலும் தேவன் அதை நீரூற்றாக மாற்ற ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். நம்மோடு அவர் இருந்து நம்முடைய வாழ்க்கையை பலப்படுத்தி நமக்கு அவர் உதவி செய்வார். ஆண்டவரே நமக்காக அதை நீரூற்றாக மாற்ற மாட்டார். தேவன் செய்கிற அற்புதங்கள் எல்லாமே தேவனுடைய கிரியை மட்டுமல்ல, 50-50 தான். அதை நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். 50-50. ஒருவேளை சொல்ல போனால் 99% கர்த்தர், நாம 1% அப்படி கூட இருக்கலாம். பெரும்பாலான காரியத்தை கர்த்தர் தான் நமக்காக செய்கிறார். ஆனால் நம்முடைய பங்களிப்பு இல்லாமல் அவரால் எதையும் சாதிக்க முடியாது. அவராக எதையும் செய்ய மாட்டார். அப்படித்தானா இல்லையா? ஆமா, நீங்க ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் அதுதான் உண்மை.
உங்களுடைய என்னுடைய இன்வால்மெண்ட் இருக்கணும். அதுல அட்லீஸ்ட் 1% ஆகுது. உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ, கொஞ்சம் பலன் இருக்கிறதா பரவாயில்ல, கொஞ்சத்திலே உண்மையாயிரு. அநேகத்திற்கு கர்த்தர் உன்னை அதிகாரியாக ஆண்டவர் மாற்றுவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கொஞ்சம் நம்மளுடைய இன்வால்மெண்ட். சக்கேயு இயேசுவை காணும்படி மரத்தில் ஏறினார். அதெல்லாம் ரிஸ்க் எடுக்கிறார். மரத்தில் ஏறி வழியில் இயேசுவை காண வேண்டும் என்ற வாஞ்சை இருக்கிறது. வாஞ்சையை வச்சுக்கிட்டு அப்படியே அவர் இருக்கிற இடத்துல இருக்கல. இயேசு இந்த வழியா தானே வர்றாரு, அவர் வர்றபோது பார்ப்போம் அப்படின்னு இல்ல. அவருக்கு தெரியும் கூட்டமா வருவாங்க, மக்கள் கூட்டம் நம்மளால பார்க்க முடியாது. ஆகவே அதுக்கு ஆயத்தமா ஸ்டெப் எடுக்கிறார் பாருங்க. ஓடுகிறார், ஒரு மரத்து மேல ஏறுறார், அங்க மறைஞ்சிருந்து அந்த வழியை பார்த்து கொண்டிருக்கிறார் பாருங்க. அதெல்லாம் ஆண்டவர் தூரத்திலிருந்து அறிகிறார். அதனாலதான் இயேசு வந்து நின்று, சகைவே இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். கேட்ட உடனே அவர் சுலபமாய் மறுத்திருக்கலாம். ஆனால் சகை என்ன சொன்னார்? சந்தோஷமாய் வீட்டுக்கு ஏற்றுக்கொண்டு அவர் நடந்து போனார். ஆண்டவர் பிரசங்கமே பண்ணல. சகை என்னவாயிட்டாரு? மனம் மாறிட்டார். ஆண்டவரே, நான் யாரிடத்திலேயாவது இரட்டத்தனையாய் பணம் வாங்கியிருந்தா நாளை பாருங்க. இதுகளெல்லாம் சகையினுடைய இன்வால்மெண்ட். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமினுடைய குமாரனாய் இருக்கிறானே. எந்த ஒரு இதுல பாருங்க, அதுல ஹியூமன் எஃபர்ட் அதுல கண்டிப்பா இருக்க வேண்டும். அழுகையின் பள்ளத்தாக்கை நடக்கும்போது நாம் கற்றுக்கொள்ள, நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்னவென்றால், தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நான் தண்ணீரில் நடந்தாலும் அவர் என்னோடு கூட இருக்கிறார். ஏனென்றால் அவருடைய வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் என்னோடு கூட இருக்கு. யோபு சொல்லுகிறார் அல்லவா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே காணும். இந்த கண்ணீரை, அதாவது இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கு பாக்கா, அத பெராக்காவை நாம் எப்படி மாற்ற முடியும்? இதே சங்கீதத்தின் பல பகுதிகள், 4 காரியங்கள். இத அதிகமா நம்ம வர்ற சண்டே, கம்யூனியன் சண்டேல உங்களுக்கு அதிகமா விளக்கி சொல்லுவோம். தேவ பிரசன்னம் நாம் நாட வேண்டியது. 1வது வசனம் 2வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. Seek the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தை நாடுங்கள். உங்களுடைய கண்ணீரின் பள்ளத்தாக்கு. 1வது வசனத்தை வாசிங்க. உடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். வாசஸ்தலங்கள், அருமையானவர்களே, தேவனுடைய வாசஸ்தலம், ஆலய பிரகாரங்கள். 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும், 10வது வசனம் கூட நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். உடைய வாசஸ்தலங்கள், ஆலய பிரகாரங்கள், உம்முடைய பீடங்கள், உம்முடைய வீடு, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய சன்னதி. Seek the presence of God. தேவனுடைய சமூகத்தை நாடுங்கள். கண்ணீரின் பள்ளத்தாக்கை களிப்பான நீரூற்றாய் மாற்ற முடியும். சபை கூடி வருதலை விட்டுவிடாதீர்கள். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை பிரசங்கி. சபை ஆராதனைகள், ஜெப நேரங்கள் பாருங்க. நீங்க அதிகாலையில 5:30 மணிக்கு எந்திரிச்சு வர்றது அது சிரமமான காரியம்தான் இல்லையா? ஆனாலும் வந்திருக்கிற உங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் வர வாய்ப்பு இருந்தும் நிறைய பேர் வரல. அருமையானவர்களே, வாஞ்சை, தவணம், கர்த்தருடைய சமூகத்துல வாஞ்சை, தவணம். தவணம்னா என்னது? ஒரு தாகம், ஒரு டிசையர், அதெல்லாம் இருக்கணும். தேவ சமூகம், தேவ பிரசன்னம்.
தேவ சந்நிதி 7ஆம் வசனத்துல தேவ சந்நிதி. அருமையானவரே, தேவன் சில நேரங்களிலே தம்மை மறைக்கிறார், ஆனால் அவர் மறிக்கவில்லை. அவர் செத்து போயிடல. நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். கண்ணீரின் பள்ளத்தாக்கு சில நேரங்களில் நமக்கு வரும். வர்றபோது நாம நினைச்சிடக்கூடாது, ஐயோ ஆண்டவர் என்னை விட்டு போய்விட்டாரோ, அதனாலதான் எனக்கு இந்த துன்பமோ. இல்ல, நான் இந்த நடந்த சம்பவம் சொல்லியிருக்கிறோம் இல்லையா, அந்த ஒரு சீஷோர் கடற்கரையில பிரசித்தி பெற்ற ஊழியர் ஒருவர், அவருடைய ஊழியம் ரொம்ப மகிமையாய் நடந்த போது அவர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படி ஒரு மாலை நேரத்தில் அந்த கடற்கரை வழியே நடந்து போனாராம். இவர் மட்டும்தான் இருக்கிறாரு, யாரும் இல்லை கூட. ஆனால் கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி பார்க்கிறாரு, அங்கே இரட்டை காலடி தடங்கள் அப்படி இருக்கிறதாம். இவருக்கு தெரியும், ஒண்ணு நம்ம காலடி தடம், இன்னொன்னு என் தேவன் என்னோடு இருக்கிறார். நான் சந்தோஷமா இருக்கிற போது சங்கீதம் பாடி கர்த்தரை துதிக்கிறேன், என் தேவன் என்னோடு இணைந்து கொள்ளுகிறார், தேங்க்யூ லார்ட் அப்படி சொல்லி ஆண்டவரை துதித்தாராம். இதே ஊழியக்காரர் பல வருடங்களுக்கு பிற்பாடு ஊழியத்திலே தோல்வி, போராட்டம், பிரச்சனை, ஒன்றும் அவரால் சகிக்க முடியவில்லை. வேதனையோடு கலக்கத்தோடு அதே பீச்சில் போய் சாயங்கால நேரத்தில் வேதனையோடு அவர் புலம்பி அழுது வேதனையோடு இருக்கிற போது நடந்து வருகிறார். திரும்பி பார்க்கிறாரு, ஒரே காலடி தடம் தான் இருக்கிறது. அவர் ரொம்ப மனம் உடைஞ்சு போயிட்டார். இயேசுவே, இந்த நேரத்தில் நீங்களும் என்ன கைவிட்டுட்டீங்களா, என்னைய தனியா விட்டுட்டீங்களே ஆண்டவரே அப்படி கூப்பிடும்போது ஆண்டவர் சொன்னாரா, மகனே இல்லப்பா, அந்த இருக்கிற ஒரு காலடி தடமும் என்னுடையது. உன்னை என்னுடைய கைகளிலே அல்லது என்னுடைய தோள்களிலே நான் உன்னை சுமந்துகிட்டு இருக்கிறேன்ப்பா. அந்த ஒரு காலடி தடம் உன்னுடையதல்ல, என்னுடையது. நான் தான் உன்னை சுமக்கிறேன். அழுகையிலும் பள்ளத்தாக்குகளிலும். பின்னால அவருடைய ஊழியம் வளர்ந்து அதிகமாய் பெருகினது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வல்லமை அப்படிப்பட்ட ஒரு கிரியையை செய்யக்கூடியது. தேவ பிரசன்னம், கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய ஆலய பிரகாரம். Seek the presence of God. இரண்டாவது, sing the praises of God. 1வது வசனம், 3வது வசனம், 8வது வசனம், 12வது வசனம். தேவனது துதியை பாடுங்கள். தேவனது துதியை பாடுங்கள். Sing the praises of God. Seek the presence of God and then sing the praises of God. தேவனுடைய துதியை பாடுங்கள். சந்தோஷமா கர்த்தரை துதித்து. இப்போ ஒரு பாட்டு லேட்டஸ்டா வந்திருக்கு. என்னது? கர்த்தரையே நீ பாடு, ஹார்ட் அட்டாக்கு வராது. அப்படித்தானப்பா? என்ன? ஹாப்பியாக பாடு, பிபிஏ வராது. பாடுவோமா? ஒரு கானா பாட்டு. சரிங்களா? கர்த்தரை பாடுற போது ஹார்ட் அட்டாக் வராம இருக்காது, வந்தாலும் அது ஒன்றும் மேற்கொள்ளாது. ஏற்கனவே நம்ம சபையில நிறைய ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. யாரு ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ்? 2-3 ஸ்டண்ட் வச்சவங்க தான் ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ். 4 பேர் ஆயிட்டாங்க இப்போ. சரி, கர்த்தருக்கு மகிமை. எத்தனை ஸ்டண்ட் இனியெல்லாம் திறந்து பார்த்தாங்கன்னா அவங்க பாட்டுக்கு 10-15 சொல்லுவாங்க. அதனால தான் நான் இன்னும் போகலை. அப்படி நாம் பெரிய ஸ்டண்ட் மாஸ்டர் ஆயிருக்கணும். நான் ஏற்கனவே டிக்கெட் எல்லாம் வாங்கினவன் பல முறை. ஆனால் ஆண்டவர் கிருபையா பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார், நடத்துகிறார். சரிங்களா? எப்போதும் மனமகிழ்ச்சி, சந்தோஷம். கர்த்தரை துதிக்கிற துதி. தாவீது துதித்தாரா? ஆம். தேவனது துதியை பாடுங்கள். தேவனாகிய கர்த்தர் துதிப்பதே என் தகுதி அல்லோ. எப்போதும் பழச்சையே நினைச்சிட்டு குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டிக்கிட்டு ஐயோ இப்படி இருக்க, ஐயோ இப்படி இருக்க அப்படின்ட்டே இல்லை. இதுல இந்த 84வது சங்கீதம் இதை முழுசும் வாசிச்சுட்டு வாங்க வர்ற ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும். இதே நம்முடைய தியானமா இருக்கட்டும். 12 வசனம் கூடுமானால் மனப்பாடம் பண்ணுங்க. தேவாலயத்தினால் உண்டாகிற நன்மை,
தேவ பிரசன்னத்தினால். அதுக்கு நம்ம என்னென்னலாம் செய்யணும்? கர்த்தரை துதிக்கணும், அவர் சமூகத்தை நாடணும். மூணாவதாக, சென்டிங் த பவர் ஆஃப் காட், தேவனது வல்லமையை அனுப்ப வேண்டும். 5வது வசனம் 7வது வசனம், சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். பரிசுத்தாவி உம்மிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் சாட்சிகளாய் இருப்பீர்கள். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வல்லமை அபிஷேகம். 4 விதமான வல்லமை கொடுத்திருக்கிறார். அழைப்பு என்கிற ஒரு வல்லமை. we have been given, we have been called. அழைக்கப்பட்டவர்கள். நம்ம பெயர் சொல்லி கர்த்தர் அழைச்சிருக்கிறாருங்க. தாயின் கருவில் உருவாகும் முன்னே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். 2வது, கர்த்தர் நம்மளை அங்கீகரித்திருக்கிறார். காட்ஸ் ரெகக்னிஷன், தேவனுடைய அங்கீகாரம். I am a child of God, நான் தேவனுடைய பிள்ளை என்கிற அங்கீகாரம். கிறிஸ்தவன் ஆண்டவருடைய பிள்ளை, கர்த்தருடைய நாமத்தை சொல்லுகிறவன் என்கிற அங்கீகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். 3வது, ஆண்டவர் நமக்கு அபிஷேகம் கொடுத்திருக்கிறார். the anointing that breaks all the yoke, எல்லா கட்டுகளையும் உடைக்கிற அபிஷேகம். தாவீது அதான் சொல்ற, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தர் நம்மளை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். நம்மை அலங்காரப்படுத்தி இருக்கிறார். வரங்கள், கனிகள், கிருபைகள், தாளந்துகள். ஐயா எல்லாம் குறிப்பெடுத்து வச்சிருக்கிறாங்க, நான் ஏற்கனவே சொன்ன விஷயங்கள். இவைகள் எல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பலன். வேதம் சொல்லுகிற, உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். உண்மையிலே பலன் கொள்ள நமக்கு பலன் கிடையாது. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். அந்த ஜெபம் ஆரம்பமானதிலிருந்து எல்லாருடைய முகத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறேன். இப்பதான் கொஞ்சம் சிரிப்பு தெரியுதே தவிர, அதுவும் இப்பவாது ஒரு 2-3 பேருடைய முகங்கள் துக்க சாகரத்தில் மூழ்கி அப்படி. உங்களுக்கு என்னையா தெரியும்? அவன் நான் படுற அவஸ்தை எனக்கு தானே தெரியும். எனக்கு தெரியுதோ இல்லையோ, கர்த்தருக்கு தெரியுங்க. கர்த்தர் அறிவான். அது கவலைப்படாதீங்க. மன மகிழ்ச்சி முக மலர்ச்சி. மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். சரிங்களா? மன மகிழ்ச்சி ஔஷதம். தேவ சமூகத்தில் கர்த்தர் நமக்கு 3 காரியம் பார்த்தோம். seek the presence of God, sing the praises of God, and send the power of God. presence, praises and the power. ஆண்டவர் நம்மளை அப்படியே வழி நடத்துவாராக. இந்த மாதத்தில் மந்த் ஆஃப் இவாஞ்சலிசம் என்று சொன்னேன். சுவிசேஷ பிரபல்ய மாதம். கைப்பிரதி ஊழியம், தனிநபர் ஊழியம், நோயற்றோர் பிணியாளிகளை சந்திக்கிற ஊழியங்கள், இவைகளெல்லாம் தாராளமாய் நாம செய்ய நமக்கு வாய்ப்பு இருக்கிறது. எப்போதும் நம்ம சபையிலிருந்து 2 பேர் 3 பேர் டீமா அப்படி போறது நல்லது. ஆனால் யாரும் வரலையேன்னு தனிமையே அப்படி இருந்து விடாதீர்கள். வேன் அனுப்புனா தான், அல்லது எனக்கு ஏதாவது வாகன வசதி அதெல்லாம் இருக்கிற போது, வாய்ப்பு இருக்கிற போது நம்ம செய்வோம், செய்யாமல் இல்லை. ஆனால் அது நம்ம ஊழியத்துக்கோ தடையா இருக்கக்கூடாது. படிக்கிற இடங்கள்ல மாணவர்கள் யூத் மீட்டிங் வருது, குறைந்தது ஒவ்வொருத்தரும் 5 பேர் முயற்சி பண்ணுங்க, 2 பேராவது கூட்டிட்டு வரணும். சந்தோஷ், ஜாபேஷ், சங்கீதா, ஜோர்டன், ஜெசிகா எல்லாரும் சரியா?
2 கை இருக்குல்ல, 2 பேரை கூட்டு வந்தோம், லெஃப்ட் ஒன்று ரைட் ஒன்று. லெஃப்ட் ரைட் வாங்கிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸுகளை, சரியா? இப்போவே சொல்லி வச்சிருங்க. சரி, அவங்களுக்கு நல்லா அவங்கள கவனிப்போம். ஆகவே சுவிசேஷ பிரபல்யம் செய்யப்பட வேண்டும். கடந்த மாதத்தில் ஜெப மாதமாக நாம் அனுசரித்தோம், சொவீனியர்லாம் வெளியிட்டோம். இந்த வாரத்தில் நம்ம சபை மக்கள் எல்லாருக்கும் அந்த சொவீனியர் வழங்கப்படும். ஒருவேளை இப்போ நீங்கள் அன்னைக்கு நிறைய தாய்மார்கள் எல்லாம் வாங்காத எல்லாருமே நீங்கள் குடும்பத்திற்கு ஒன்று இந்த சொவீனியர் வாங்கி செல்லலாம். அதில் பல விமர்சனங்கள் அதுகளெல்லாம் இருக்கும். அதெல்லாம் இன்னும் அடுத்த வர நாட்களில் அவைகளெல்லாம் நம்ம சரியாக அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். அதனுடைய வரவு செலவு கணக்குகளெல்லாம் நம்ம அறிக்கை சமர்ப்பிக்கப்படும். இதில் ஒத்துழைத்த எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அடுத்து 9, 10 இந்த 2 நாளும் ஸ்பெஷல் யூத் ப்ரோக்ராம் சபையில் நடைபெறுகிறது. வாலிபர்கள் நம்ம சபையில் ஆனுவல் யூத் ப்ரோக்ராம் 9, 10 2 நாளும் சாட்டர்டே அண்ட் சண்டே, செகண்ட் சாட்டர்டே அண்ட் சண்டே நமக்கு யூத் ரிவைவல் செலிப்ரேஷன் சபையில் நடைபெறுகிறது. டாக்டர் கிடியன் கணேஷ் அவர்களும் பிரதர் ஜெயக்குமார் அவர்களும் நானும் அந்த 2 நாளும் பல நிகழ்வுகளை நம்ம நடத்துகிறோம். அந்த போஸ்டர் வரலையா? உனக்கு இந்த டைட்டிங்ஸில் அந்த போஸ்டர்லாம் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் அது நடைபெறும். அதற்காக ஆயத்தப்படுங்கள். 15ஆம் தேதி என்னது ஸ்பெஷல்? இண்டிபெண்டன்ஸ் டே, சுதந்திர தினம். ஆகவே சுதந்திர தினம் இந்த வருஷம் எப்படி பிளான் பண்ணியிருக்கிறாங்கன்னா, நம்ம சபையாராக சரந்தாங்கியில் ஃபேமிலி கேம்ப், குடும்ப முகாம் நம்ம போகிறோம். நிறைய நல்ல ப்ரோக்ராம், ஃபேமிலி கவுன்சிலிங், கிரிக்கெட் மேட்ச் சர்ச் வைஸாக வைக்கிறாங்கப்பா. வாலிபர்கள்லாம் கொஞ்சம் ரெடியாக இருங்க. கிரிக்கெட் மேட்ச், சரிங்களா? 12 பேர் 11 பேரை செலக்ட் பண்ணிடுங்க, சரியா? ஓகே, அது நல்ல கவுன்சிலிங், நல்ல செய்தி எல்லாருக்கும். ஆகவே அதற்கு நம்ம ஆயத்தப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. 27ஆம் தேதி நமக்கு CA டே, அதாவது மண்டல அளவிலான வாலிபர் முகாம் நமக்கு நடைபெறும் 27ஆம் தேதி. அது ஒரு கவர்மெண்ட் ஹாலிடே, அப்படிதானே? 27 புதன். அதில் மேலூரில் வைத்து நமக்கு நடைபெறுகிறது யூத் கேம்ப். சரி, இந்த காரியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், பங்கெடுங்கள். முடியும் போது உங்களுக்கு வாக்குத்தத்தமும் ட்ரினிட்டி டைடிங்ஸும் சொவீனியர் வாங்காதவர்கள் நீங்கள் வாங்கி செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஜெபம் பண்ணுவோம். எல்லாம் முழங்கால் படிக்கிட்டு, கர்த்தர் இந்த மாதத்திலே நமக்கு கொடுத்திருக்கிற ஜெப மாதம் என்று நாம் இதை நேற்றோடு நமக்கு முடிந்தாலும், அதிகாலை ஜெபம் அது வருஷத்தின் ஒவ்வொரு நாளும் நடக்கும். ஆராதனைகள், உபவாச ஜெபங்கள், அதிலெல்லாம் எந்த மாற்றமும் இல்லை. மாற்றங்கள் இருந்தால் உங்களுக்கு தெரிவிப்போம். ஆகவே அதிலே கவனம் செலுத்தாதீங்க. ஜெபம்னா ஜெபம் பண்ணுறதுக்கு பாருங்கள், கணக்கு எடுக்கிறதுலையும் அட்டண்டன்ஸ் எடுக்கிறதுலையுமே நேரத்தை போக்க வேண்டாம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், அல்லேலூயா. நன்றி, நன்றி ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஆமென். திருப்தியாக்கி நடத்திடுவான், தேவைகளை சந்திப்பான், மீதம் எடுக்க வைப்பான், பிறருக்கு கொடுக்க வைப்பான். திருப்தியாக்கி நடத்திடுவான், தேவைகளை சந்திப்பான்,
மீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்வோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி. கிருபை இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த 8வது மாதத்தின் முதல் நாளுக்காக நன்றி. உடைய சமூகத்திலே நாங்கள் சிலராய் கூடி இந்த மாத பிறப்பு ஆசீர்வாத ஜெப வேளையிலே நாங்கள் வந்து பங்கேற்க கர்த்தர் கிருபை செய்ய 7 மாதங்களும் உடைய கிருபையும் தயவும் காருண்யமும் எங்களோடு இருந்தது. 8வது மாதத்தின் முதல் ஜெப வேளையிலே எங்களை கொண்டு வந்திருக்கிறீங்க, நன்றி. எத்தனையோ பேருக்கு இந்த வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அவைலபிளாக இருந்தும் அநேகர் வரவில்லை. கர்த்தாவை எங்களுக்கு உணர்வுகளை கொடுத்தீங்களே, நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும், சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவங்க, தாய்மார்கள், அன்பு சகோதரர்கள், வயதிலே மூத்தவர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. வெளியூர்கள் வெளிநாடுகள் இருக்கிற சபை மக்கள், இந்த நாட்கள் தீமைகள் நிறைந்த, விபத்துக்கள் நிறைந்த, சத்ருவின் சதிநாச மோசங்கள் நிறைந்த உலகில் வாழுகிறோம். எல்லாவித வசை சொற்கள், வன்கண்கள், வஞ்சகங்கள், வன்முறைகள், வழிப்பறிகள், வலிவி போகுதல், வியாதிகள், விபத்துக்கள், விபரீதங்கள், விரோதங்கள், விக்கினங்கள், விலகிச் செல்லுதல், விழுந்து போகுதல், விஷப்பூச்சிகள், விஷமிகள், வீண் செலவுகள், வீண் சிந்தனைகள், வீண் வார்த்தைகள், விக்கிரக ஆராதனைகள், வைராக்கியங்கள், வேதனைகள், வாதைகளுக்கு விலக்கி தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எல்லைகளை பெரிதாக்கி மது கரம் எங்களோடு இருந்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு எங்களை விலக்கி காத்து நன்மையும் கிருபையும் பின்தொடரும்படி எங்களை வழி நடத்துங்க. உம்முடைய தயவின் கரம் வேலை, தொழில், வியாபாரம், பிள்ளைகளுடைய படிப்பு, கர்த்தாவே மங்களகரமான காரியங்களை எங்களுக்கு அருளி செய்கிற தேவன், இந்த மாதத்தில் காரியங்கள் கைகூடி வரட்டும். காலங்களோ எதுவும் எங்களை கர்த்தாவே கலங்கடிக்காதபடி கர்த்தாவே உம்முடைய கிருபை உம்மிலே பலன் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். கண்ணீரின் பள்ளத்தாக்கை நீரூற்றாக்கி கொள்ளக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு தாரும். கால ஜபத்தில் பங்கேற்றிருக்கிற தேவ பிள்ளைகள், பகல் நேரங்களிலே பல வேலைகளை செய்கிற மக்கள், குறிப்பாக இந்த நாட்களில் பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற நாளைய தினம் ஜேசன் ஸ்மித், பிரபாகரன், இந்த மாதத்தில் மற்ற நாட்களில் பிறந்த நாள் காண்கிற, திருமண நாள் காண்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக விசேஷமாக ஜெபம் பண்ணுறோம். கர்த்தருடைய கிருபையும் தயவும் காருண்யம் பிள்ளைகளோடு இருக்கட்டும், வழி நடத்துங்க. சுகவீனம் உள்ள மக்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். கர்த்தருடைய கிருபையும் தயவும் பிள்ளைகளோடு இருந்து அற்புதமாய் வழி நடத்துங்க. உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். கனம் துதி மகிமை ஏற்றுக்கொள்ளும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும் தேவனுடைய பிள்ளைகள் யாவரோடும் அவருடைய வருகை பரிந்தும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ.